ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் மனசு விட்டு கேட்கவே ஆரம்பிச்சிடறாரு. செம்பா செம்பா அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, சொல்லுங்க செம்பா செம்பான்னு கூப்பிடுறீங்களே தவிர ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, இல்லை செம்பா நீ வேலையை முடிச்சுட்டு என் கூட கோயிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன உங்க பிறந்த நாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பருத்தி கேட்க, அட அது கிடக்கு கழுதையே, அதெல்லாம் நான் கேட்கல, நீ வேலையை முடிச்சுட்டேனா என் கூட கோயில் வரைய அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, வேலையை முடிச்சுட்டா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி யோசிக்க, அட வானா வாய் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, சரி பொறுங்க ஒரு 10 நிமிஷத்துல இதெல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நடேசனும் வெயிட் பண்றாரு. செம்பருத்தி வேலையெல்லாம் முடிச்சிடறாங்க. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கூப்பிட, நடேசனும் செம்பருத்தியும் டெம்போல கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கும் வந்துடுறாங்க. சொல்லுங்கங்க எதுக்காக கோயிலுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி செம்பருத்தி கேட்க, இல்ல செம்பா மனசை விட்டு கேட்டுறேனே, என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்னைக்கு உன்னைய பார்த்தேனோ அன்னையிலன்னு என் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றது, 30 வருஷமா என் மனசுக்குள்ள தோணாத ஒரு உணர்வு உன்னைய பார்த்த நாள் தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த உணர்வோட உன் கூட என்னால பழகிட்டு இருக்க முடியல, நான் மனசை விட்டு கேட்டுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, செம்பருத்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி செம்பருத்தி அதிர்ச்சியாக, அட உண்மையத்தான் சொல்றேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இந்த வயசுலயா என்னங்க பேசுறீங்க? காலம் போன காலத்துல நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா? இந்த ஊர் உலகம் என்ன பேசும், அதை விடுங்க, உங்களுடைய பிள்ளைங்க என்ன பேசுவாங்க? நீங்களே சொல்லிருக்கீங்க 4 பையங்க இருக்காங்கன்னு, அந்த பையங்கெல்லாம் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏங்க இப்படிலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, அட யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன, ஊரு உலகம் 1000 பேசும், என் பிள்ளைங்க தானே, அப்படி இப்படின்னு முன்னாடி கோவப்பட்டாலும் அப்புறம் அதெல்லாம் சரியா போயிருவானுங்க. உனக்கும் யாரும் இல்ல, நீயும் கடையை வச்சுதானே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நான் டெம்போ ஓட்டுறேன், நீ எப்பயும் போல உன் கடையை பார்த்துக்க, அப்பப்போ உனக்கு நான் ஒத்தாசையா ஏதாவது உதவி பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, செம்பருத்தி யோசிக்கிறாங்க. என்னங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி செம்பருத்தி கேட்க, நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன், நீ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதுக்காகத்தான் உனக்கு நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன், நீ எவ்வளவு அவகாசம் எடுத்துக்கிறியோ அவ்வளவு எடுத்துக்க, நல்லா யோசி, உனக்குன்னு யார் இருக்கா? கடைசியில நமக்கு துணையா யாராவது வேணும், எனக்கு பிள்ளை இருக்காக தான், அவங்க என்னைய பாத்துக்கிறவாங்க தான், எனக்குன்னு வீடு வாசல்லாம் இருக்குதான், ஆனா கடைசியில எனக்குன்னு ஒருத்தி வேணும் தானே, இத்தனை வருஷமா எனக்கு தோணாம போச்சு, இந்த 30 வருஷமா எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. புரியுதுங்க, ஆனா என் தங்கச்சி வீட்டுல தான் நான் இப்ப தங்கி இருக்கேன், என் தங்கச்சி புருஷன், அப்புறம் என் தங்கச்சி பிள்ளைங்க, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன செம்பா, நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு நான் எனக்கு நீ, அப்படியே காலம் போயிரும், அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே முன்ன பின்ன ஆளுக்கு ஒரு ஆளா பின்னாலா அப்படியே போய் சேர்ந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஏங்க கோயிலை வச்சு இப்படியெல்லாம் அவசகுணமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, சரி அதெல்லாம் விடு, நீ கல்யாணம் பண்ணிக்கலையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, எனக்கு எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே செம்பருத்தி சொல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். சரி உங்க சம்சாரம் போய் 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அப்பெல்லாம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறல? எப்படியும் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்திருக்குங்களே, அப்ப கல்யாணம் செஞ்சிருக்கலாம்ல, அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் என்னைய போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கேட்க, அட என் மனசுக்குள்ள உனக்கே தெரியும், என் பொண்டாட்டிய நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உன்னைய நான் பார்த்துட்டேன், உங்க அப்பங்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் என் பொண்டாட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னா நான் உன்னைய தானே கல்யாணம் பண்ணிருப்பேன், இந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே, நான் உன்னைய காதலிச்சேன் தானே, நீ உன் காதலை என்கிட்ட சொல்லல, ஆனா நான் உன்னைய காதலிச்ச விஷயம் உனக்கு நல்லாவே தெரியுமே, உங்க அப்பங்காரன் தான் சதிகார பையன், உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், சரி விடு அதெல்லாம் நடந்து போகுது, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை குட்டியெல்லாம் இல்லைன்னு சொல்ற, அந்த கதையெல்லாம் விடேன், நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, என்னது இப்பயேவா? அட ரொம்பலாம் அவசரப்படுத்தாதீங்க, அதுக்குன்னு கொஞ்சம் நாள் வேணும், நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே, அப்படியே காலம் போற போக்குல போகட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, அடச்சம்பா இன்னைக்கு நாளைக்கு நல்ல விஷயத்த இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, என்ன அந்த அருக்கு மரம், அந்த மரத்துல இருக்கிற மஞ்சள் கயிறை உன் கழுத்துல கட்டுனேன்னா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ, நான் உன்னை அப்படியே வீட்டை கூட்டிட்டு போறேன்,
நீயும் நானும் அந்த வீட்டுல தங்கிக்கிறோம், என் கூட நீ தங்கு. நீ என்ன சொன்ன, எனக்கு ஒரு வீடு பாருங்கன்னு சொன்னேல. இந்த காலத்துலலாம் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா வீட்டுல தங்குறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் நடேசன் கோயில்ல வேப்ப மரத்துல கட்டி இருக்கிற மஞ்சள் கயிறை எடுத்து செம்பருத்தி கழுத்துல தாலி கட்டிடுறாரு. அந்த நேரம் பார்த்து சரியா நிலா கோயிலுக்கு வராங்க. வழக்கமா நிலா அந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வருவாங்க. என்ன அங்கிள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா பார்க்க, நடேசன் பார்த்தா செம்பருத்தி கழுத்துல தாலி கட்டாரு. அத நிலா பாத்துறாங்க. நிலா பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நடேசனும் பார்த்தா பட்டுன்னு செம்பருத்தி கழுத்துல தாலி கட்டிடுறாரு. செம்பருத்திக்கும் பயங்கரமான அதிர்ச்சி, ஏங்க இந்த வயசுல நமக்கு கல்யாணம்லாம் தேவையாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, கல்யாணத்துக்கு ஏது வயசு, இதுக்கெல்லாம் வயசெல்லாம் தேவையில்லை, உனக்குனா எனக்கு நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட, வா உள்ள போய் சாமியை கும்பிட்டு குங்குமத்தை உன் நெத்தியில வச்சுவிரு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா செம்பருத்தியை கையை பிடிச்சு கூட்டிட்டு இங்க கோவில் பிரகாரத்துக்கு உள்ள போய் சாமியை கும்பிட்டு குங்குமத்தை எடுத்து செம்பருத்தி நெத்தியிலையும் வைக்கிறாரு. இதெல்லாம் நிலா பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நிலாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாத்தையும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படியே உங்க வீட்டுக்கு போனா நம்மளை சேர்த்துக்கிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கேட்க, அவங்க என்ன நீ சேர்த்துக்கிறதும், அது ஏன் வீடு, அந்த வீடு எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு, விருப்பப்படுறவங்க இருக்கட்டும், விருப்பம் இல்லாதவங்க வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்க வேற என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க, உங்க பசங்க கோவப்பட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வைங்க, ஊரு உலகம்லாம் என்ன பேசும், இந்தா 4 பையங்களும் இவ வர தட்டிக்கும் நல்லா இருந்தானுங்க, ஒத்துமையா இருந்தானுங்க, இவ வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டா, பிள்ளைகளெல்லாம் அடிச்சு வெளியே விட்டு துரத்திட்டா, இதெல்லாம் எனக்கு தேவையாங்க, இந்த கெட்ட பேரெல்லாம் எனக்கு தேவையா, இல்லைங்க நான் வரல, நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதாவே இருக்கட்டும், நான் அந்த தாலியை மறைச்சு போட்டுக்கிறேன், என் தங்கச்சி வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேல நான் வேணா என் தங்கச்சி கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகிட்டெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாரும் சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா நான் உங்க வீட்டுக்கு வரேனே அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, அட என்ன சம்பா இப்படி தயங்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அதான் தாலி கட்டிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, விடு அப்புறம் என்ன, நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேனே, நீ என் பொண்டாட்டி ஆயிட்டே, எனக்கு அதுவே போதும், அவங்களுக்கு எப்ப விஷயம் தெரியுதோ அப்ப தெரிஞ்சுக்கிறட்டும், நீயும் தங்கச்சிக்கு குடும்பத்துக்கிட்ட எடுத்து சொல்லி நீயும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி எப்படியா சமாதானப்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரிங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி நடேசன் காலில் விழுக, ஐயா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் தள்ளி நிக்க, அட ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்லவும், ஏன் நடேசனு செம்பருத்தி ஆசீர்வாதம் பண்ண செம்பருத்தி நடேசன் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. நிலாக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நிலா அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க.